மாணிக்க வாசக பெருமான் சிதம்பரத்தில் இருக்கிற போது இந்த பெண்கள் எல்லாம் ஊஞ்சல் ஆடுவதை பார்த்தார். அவங்க பாடுற பாட்டு அவருக்கு பிடிக்கல. சிவபெருமானை புகழ்ந்து பாடி இந்த ஊஞ்சல் ஆட வேண்டும் என்று அவர் நினைத்தார். அதனால அவர் பாடின பாட்டு திருப்பொன்னூசல். மாணிக்கவாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருடைய திருவாசகத்தில் திருப்பொன்னூசல் 17வது தலைப்பு. ஊசல் அப்படிங்கிறது இலக்கிய வழக்கு, ஊஞ்சல்ங்கிறது நம்ம சொல்ற பேச்சு வழக்கு. அப்ப இறைவனுடைய புகழை பாடி ஊஞ்சல் ஆடுவது மகளிர் ஆடுகிற விளையாட்டு. அதுக்கு தான் இந்த பாட்டு. நம்ம மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் நம்ம கோயிலில் என்ன செய்வார்கள், காலையில் திருக்கோயிலை திறப்பதற்கு முன் திருப்பள்ளி அடிச்சு பாடித்தான் அந்த கோயில் வாசலையே திறக்கிறது. இந்த சாமியினுடைய அறையை திறக்கிறதுக்கு முன்னால அங்க நின்று திருப்பள்ளி அடிச்சு பாடுவார்கள். ராத்திரி அர்த்தஜாம பூஜை முடிஞ்ச பிறகு பள்ளி அறையில் கொண்டு போய் அம்மனையும் சாமியையும் வைக்கிற போது இந்த திருப்பொன்னூசல் இதை பாடி அதுக்கு அப்புறம்தான் கோயில் நட சாத்துவார்கள். அப்படி மாணிக்க வாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருடைய திருப்பள்ளி எழுச்சிக்கும் பொன்னூசலுக்கும் அப்படி ஒரு சிறப்பு உண்டு. அப்புறம் இந்த பிள்ளைத்தமிழ் நூல்கள்னு கொஞ்சம் நூல்கள் அந்த காலத்தில் எழுதப்பட்டன. குமரகுருவரர் பிள்ளைத்தமிழ், மீனாட்சி அம்மன் பிள்ளைத்தமிழ், முருகன் பிள்ளைத்தமிழ், நிறைய பிள்ளைத்தமிழ் நூல்கள் உண்டு. அந்த பிள்ளைத்தமிழ் நூல்கள்லையும் செங்கீரை பருவம், முத்தப்பருவம், அப்படி ஒவ்வொரு பருவமாக கடைசி ஊசல் பருவம்னு ஒன்று வரும். அதில் அந்த சாமியை பற்றி ஒரு பாட்டு பாடுவாங்க. போர்க்கோலமே திருமண கோலமான பெண் பொன்னூசலாடி அருளே, பொன் செய்த மாடமலி கூடல் பெருஞ்செல்வி பொன்னூசலாடி அருளேங்கிறது மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ். இல்லறமும் துறவரமும் தூண்களாக, இகபர சாதனம் பொதுச்சீர் விட்டமாக, நல்லறமாகிய 4 மடங்களாக, நழுவரும் சத்தியம் அதுவே பலகையாக, வல்ல சக்தி ஓராரும் போற்றியாட்ட, மாயன் மக்கள் இருவரோடும் ஆடீர் ஊசல், பல்லவச் செஞ்சடை சிவனார் தவப்பேரான பழனிமலை குலகர் மகிழ்ந்து ஆடீர் ஊசல் என்பது முருகனுக்கு பாடப்படுகிற ஒரு ஊசல் பாட்டு. இப்ப பழனிக்கு நடக்கிறவங்க கூட ஆடுக ஊஞ்சல் ஆடுகவேன்னு பாட்டு பாடுறாங்க. இந்த திருப்பொன்னூசலை பற்றி பழைய புராண ஆசிரியர் அருட்சக்தி இருந்தாட தாளாட்டுதல் அப்படிங்கிறாரு. அருளது சக்தியாகும் அப்படின்னு நம்ம சித்தாந்தத்தில் படிக்கிறோம். அப்போ இந்த அம்மனை ஊஞ்சலிலே வைத்து ஆட்டுவது, தாளாட்டுவது தான் பொன்னூசல்னு அவர் எழுதி வச்சிருக்காரு. ஆனால் நம்ம பாட்டு ஒவ்வொரு பாட்டிலையும் முடிவு என்ன தெரியுமா வருது, பொன்னூசல் ஆடாமோ, பொன்னூசல் ஆடாமோன்னு வருது, ஆட்டாமோன்னு வரல. அப்ப இந்த பெண்கள் தான் ஆடுகிறார்கள், ஊஞ்சல்ல ஆடுகிறவர்கள் இந்த பெண்கள் என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருளோடு கலத்தல் அங்கிற பொருள்ல அருட்சுத்தி அப்படின்னு இதுக்கு ஒரு தலைப்பு கொடுத்திருக்காங்க. ஆன்மாவை சுத்தி செய்தல், அதுதான் இங்கேயும் பொருள். நான் சின்ன பிள்ளையா இருக்கிற போது தாலாட்டு பாடுவாங்க. ஆராரோ அரிரோ அரிரோ, கண்ணே ஊரங்குரங்கு கண்மணியே நீ ஊரங்கு, பட்டாள தொட்டி கட்டி பவள கிளுகிழுப்ப, முத்தாலே ஆபரணம் மோதி அழுதானோ
இந்த முத்து பவளம் ரெண்டும் முக்கியமான பொருள், விலை உயர்ந்த பொருள், செல்வர்கள் வீட்டில் இருக்கிற பொருள். அதனால தான் இந்த முத்தாலை ஆபரணம் மோதி அழுதானோன்னு பாடினாங்க. இப்போ மாணிக்க வாசகர் அது பாடுறாரு பாருங்க. சீரார் பவளங்கால் முத்தம் கயிறாக ஏறாரும் பற்பலகை ஏறி இனிதமந்து நாராயணன் அறியான் நான் மலர்த்தாள் நாயடியேற்கு ஊராக தந்தருளும் உத்தர கோசமங்கை ஆரா அமுதின் அருள்தாள் இணை பாடி போரார் வேல் கண்மடவீர் பொன்னு செல்லாடாமோ. இந்த பாட்டில் அந்த ஊஞ்சலுக்கு கால் வேணும். இந்த நீங்கள் பார்க்கில் எல்லாம் பார்த்துருப்பீங்க, மாதிரி வடிவத்தில் 2 பக்கமும் கால் வச்சுருப்பாங்க. மேலே ஒரு உத்தரம் இருக்கும். அந்த உத்தரத்துல இருந்து சங்கிலியில் இந்த ஊஞ்சல் பலகையை கட்டி தொங்க விட்டுருப்பாங்க, மரப்பலகை. இங்கே எல்லாம் என்னன்னு பாருங்க, பவளங்காலம், பவளத்தினால கால், சீரார் பவளங்கால், சிறப்பு பொருந்திய பவளம், சாதாரண பவளம் இல்லை. அதை காலா போட்டு கயிறு கட்டணும்ல, அதுக்கு முத்து மாலையை கட்டி வச்சிருக்காங்களாம். சீரார் பவளங்கால் முத்தம் கயிறாக, முத்து மாலை கயிறாக. ஏறாரும், ஏறாரும்னா அழகு பொருந்திய அப்படின்னு அர்த்தம். ஏறாரும் பொற்பலகை ஏறி கிரிதமர்ந்து, உட்கார்ற ஊஞ்சல் பலகை இருக்குல்ல, அது தங்கம், பொற்பலகை, தங்கத்தினால செய்யப்பட்ட சிறப்பு பொருந்திய பலகை. அதுல ஏறி இனிமையாக அமர்ந்து கொண்டு, ஏறி இனிது அமர்ந்து. அப்புறம் நாராயணன் அறியான் நான் மலர்த்தாள் நாயடியேற்கு, நாராயணன் அறியாங்கிறாரு. இதுக்கு முன்னாலேயும் சொல்லியிருக்காரு. எங்க சொல்லியிருக்காரு? மாலறியான் அன்முகனும் காணா மறையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும்னு பாடியிருக்கோம். மாலறியான் அன்முகன்னு சொல்லுவார். இல்லைன்னா திருமாலும் பன்றியாய் சென்றுணரா திருவடி அப்படின்னு சொல்லுவார். இல்லைன்னா கன்றால் விளவெறிந்தான் பிரம்மன் காண்பறிய அப்படின்னு சொல்லுவார். இப்போ அதையெல்லாம் விட்டுட்டு நாராயணன் அறியா அப்படிங்கிறாரு. இந்த நாராயணன்கிற சொல் இருக்கே, அது மந்திர சொல். வைணவர்களுக்கு அதுதான் மந்திரம். ஓம் நமோ நாராயணாய நம அப்படிங்கிறது தான் மந்திரம். திருமங்கை ஆழ்வார் பாடுவார், குலந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயின எல்லாம் செய்யும் நிலந்தரம் செய்யும் நீள் விசும்பு அருளும் அருளொடு பெருநிலம் அளிக்கும் வலந்தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். நாராயணாங்கிறது மந்திரம், சொல், நாமம், பெருமாளுடைய திருநாமம். அதை இங்க வைக்கிறாரு. அப்ப என்ன அர்த்தம்? ரொம்ப பெருமைக்குரிய பெருமாளாலே பார்க்க முடியலன்னு அர்த்தம். நாராயணன் அறியா நாள் மலர்த்தாள். நாள்னா அன்னைக்கு பூத்த பூ, முத நாள் பூத்து ஃப்ரிட்ஜில் வச்ச பூ இல்லை. காலையில் போய் பறிச்சுக்கிட்டு வர்றோம், எப்படி இருக்குமோ பூ, அது நாள். நாள் மலர், அன்றைக்கு மலர்ந்த தாமரை மலர் போன்ற திருவடி. தாள்னா காலு, திருவடி. அது என்ன பண்ணாரு? நாய் அடியேற்கு, நாய் போன்ற அடியேனாகிய எனக்கு ஊராக தந்தருளும். ஊர்னா என்ன? வசிக்கிற இடம், உண்டு உறங்கி சாப்பிட்டு எல்லாம் பண்ற இடம்.
அந்த இடமா எனக்கு திருவடியை தந்து விட்டாருங்கிறாரு. ஊராகத் தந்தருளும் உத்தர கோசமங்கை, திருவுத்தர கோசமங்கையில எழுந்தருள் இருக்கிற பெருமான். ஆரா அமுதின் அருள்தாள் இணை பாடி. ஆரா அமுது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆரா அமுதுன்னா இனிமே எனக்கு தெவிட்டாத அமுது, எனக்கு பசி ஆறிடுச்சு அப்படின்னா வயிற்றுல இனிமே இடம் இல்லாத அளவுக்கு சாப்பிட்டேன்னு அர்த்தம். ஆறிடுச்சுன்னா இது இப்போ ஆறலை, எவ்வளவு சாப்பிட்டாலும் திருப்தி அடைய மாட்டேங்குது. அப்படி ஆரா அமுதின் அருள் தாள், திருவருள் தாள் இணை, தாள்ங்கிறது திருவடி, இணைனா ரெண்டு. ஆரா அமுதின் அருள்தாள் இணை பாடி போரார்வேல் கண்மடவீர். இந்த பெண்களை பார்த்து போரார்வேல் கண்மடவீர்னு மற்ற பெண்கள் சொல்றாங்களாம். இந்த கண்ணு ரெண்டும் இந்த வயசை, இந்த ஒரு 13-14 வயசு ஆன பிள்ளைய தானே ஆடுது, பருவத்துக்கு வந்துருச்சுல்ல. அப்போ அதுக்கு கண்ணு அப்படியே நல்ல வேல் கண் மாதிரி இருக்கான். வேல் ஒன்னோட ஒன்று சண்டை போடுற மாதிரி இந்த கண்கள் சண்டை போடுறதுதான் போர். போரார் வேல், போரிடுகின்ற அமைப்பிலே இருக்கிற வேல் போன்ற கண்களை உடைய பெண்களே, போரார் வேல் கண்மடவீர் பொன்னு செல்லாடாமோ. சீரார் பவளங்கால் முத்தம் கயிறாக ஏறாரும் பற்பலகை அறி இனிதமந்து நாராயணன் அறியார் நான்மலர்த்தாள் நாயடியேற்கு ஊராகத் தந்தருளும் உத்தர கோசமங்கை ஆரா அமுதின் அருள்தாள் இணைவாடி போரார் வெல்கண்மடவீர் பொன்னு செல்லாடாமோ. இது பாடல் எண் 1. அடுத்தது பாடல் எண் 2. மூன்றங்கிலங்கு நயனத்தன் மூவாத வாந்தங்கு தேவர்களும் காணாமலரடிகள் தேந்தங்கி தித்தித்து அமுதூரி தந்தடிந்தங்கு உந்தங்கி நின்றுருக்கும் உத்தர கோசமங்கை கோந்தங்கி இடைமருது பாடி குலமங்கை பொந்தங்கு அனநடையீர் பொன்னு செல்லாடாமோ. 3 அங்கு இலங்கு நயனம். இந்த சிவபெருமானுக்கு 3 கண்ணு. ஒன்று சூரியன், இன்னொன்று சந்திரன், 3வது அக்னி. வலது கண், இடது கண், நெற்றிக்கண்ணு 3. அதனால 3 அங்கு இலங்குனா விளங்குகின்ற, நயனம் அப்படின்னா கண்ணு. 3 அங்கு இலங்கு நயனத்தன், முக்கண்ணன்னு நம்ம சொல்றோம்ல, அதை தான் இப்படி பிரிச்சு சொல்றாரு. 3 கண்களை உடைய சிவபெருமான். மூவாத, மூப்படையாத தேவர்கள். வயசு ஆகாது போல இருக்கு நமக்கெல்லாம். ஒரு நாள் போனா வயசு கூடி போயிடும், நரை வந்துடுது. அவங்களுக்கு அதெல்லாம் வரல. மூவாத வந்தங்கு தேவர்களும், மூப்படையாத வானில் தங்கி இருக்கிற தேவர்களும் காணா மலரடிகள், அவர்களாலேயும் காண முடியாத மலர் போன்ற திருவடிகள். தேன் தங்கி, அந்த திருவடியில என்ன இருக்கு? தேன் இருக்கு. அந்த திருவடியை நினைச்சா நம்ம மனசுக்குள்ள தேன் தங்குது. தேன் தங்கி சும்மா இருக்குமா? அது தித்திக்கும், இனிக்கும். தேன் தங்கி தித்தித்து அப்புறம் அமுது ஊறுது வாய்க்குள்ள, அதுவா அமுது ஊறிடுது. தேன் தங்கி தித்தித்து அமுது ஊறி தான் தெளிந்து, இந்த மலரடிகள் தான் நமக்கு உரியன என்று தெளிந்து, அங்கு ஊன் தங்கி, அந்த உடம்புக்குள்ள அந்த திருவடிகள் தங்கி, ஊன்னா உடம்பு தங்கி சும்மா இருக்குமா? நம்ம மனசை உருக்கிடுது, நின்று உருக்கும். உத்தரகோச மங்கை கோன் தங்கி, கோன்னா தலைவன், உத்தரகோச மங்கைக்கு தலைவன் சிவபெருமான்.
அவன் எங்கே இருக்கான்? இடைமருதில் இருக்கான். திருவிடைமருதூரில் இருக்கிற பெருமான். அவனை பாடி பொன்னு உசல் ஆடாமோ அப்படின்னு சொல்றா. சொல்ற போது அந்த மற்ற பெண்களை பார்த்து இப்படி கூப்பிடுறா, குலமங்கை போன்றங்கு அனநடையீர். குலமங்கைன்னா காட்டில் வளரக்கூடிய மயில். வீட்டு மயிலை விட காட்டு மயில் கொஞ்சம் நல்ல தளதளன்னு இருக்கும். அதுக்கு நிறைய அந்த தோகையெல்லாம் நல்லா நிறைய இருக்கும். அதனால குலமங்கை போல இந்த மகளிர் இருக்கிறார்களாம். குலமங்கை அப்படின்னா காட்டு மயில்கள் போன்று. அப்படி இருந்தாலும் அவங்க நடக்கிற போது எப்படி நடக்கிறாங்க? அன்னம் போல நடக்கிறார்கள். அனநடையீர், அன்னம் போல நடக்கிற பெண்களே பொன்னு ஊசல் ஆடாமோ அப்படின்னு ஒரு இந்த பெண்கள் பாடுகிறார்கள். பாடுகினே ஆடுகிறார்கள். மூன்றங்கிலங்கு நயனத்தன் மூவாத வாந்தங்கு தேவர்களும் காணாமலரடிகள் தேந்தங்கி தித்தித்து அமுதூரித்தான் தெளிந்து அங்கு ஊந்தங்கி நின்றுருக்கும் உத்திர கோசமங்கை கோன் தங்கி இடைமருது பாடி குலமங்கை பொன்றங்கு அனநடையீர் பொன்னூசலாடாமோ. அதாவது சிவபெருமானுடைய அருளையே கண்ணாக கொண்டு பார்த்தால் ஒழிய சிவபெருமானை நம்மால பார்க்க முடியாது. அப்புறம் தேவர்களால எப்படி பார்க்க முடியும்? அவன் அருளே கண்ணாக காணின் அல்லால் இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டோனாதே என்று அப்பர் சாமிகள் சொல்வார். கடவுளா பார்த்து காட்சி கொடுத்தோம். அவன் அருளாலே அவன்தாள் வணங்கின்னு தானே சொல்றோம். அவரா பார்த்து நமக்கு இந்த பாரப்பா நான் உனக்கு காட்சி கொடுக்கிறேன்னு கொடுத்தாத்தான். நீ காட்சி கொடுன்னு கேட்கலாமே தவிர அவர் தான் கொடுக்கணும். அதான் இந்த பாட்டில் சொல்லுகிறார். அப்புறம் பாடல் எண் 3. முன்னீரும் மாதியும் இல்லான் முனிவர் குலாம் பன்னூறு கோடி மயோர்கள் தாம் நிற்ப தண்ணீர் எனக்கருளி தன்கருணை வெள்ளத்து மன்னூரும் மண்ணும் மணி உத்தர கோசமங்கை மின்னேறு மாடவியன் மாளிகை பாடி பொன்னேறு புன்முலையில் பொன்னு செல்லாடாமோ. இப்ப இந்த பெண்களை அழைக்கிற போது பொன்னேறு புன்முலையீர் அப்படின்னு சொல்றா. அந்த பழைய காலத்துல ரவிக்கையெல்லாம் போட மாட்டாங்க. இந்த பொன்னாலான ஆபரணங்களை போட்டிருப்பாங்க. அதனால பொன்னேறு பொன் பொதிந்த பூன்முலையீர் ஆபரணங்களை அணிந்த தனங்களை உடைய பெண்களே, மார்பகங்களை உடைய பெண்களேன்னு கூப்பிடுறா. ஒருத்தி இன்னொருத்தைய கூப்பிடுறா. அப்படிதான். முன்னீரும் ஆதியும் இல்லான், முன்பு நினைக்கப்பட்ட ஈருன்னா முடிவு, ஆதினா முதல், ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெருஞ்சோதியை அம்பாட கேட்டேயும்னு பாடுறோம்ல திருவம்பாவையில. அதனால அவனுக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை, ஈரும் இல்லை ஆதியும் இல்லை. அதான் முன்னீரும் ஆதியும் இல்லான். பிறப்பு இறப்பு இல்லாதவன்கிறத தாங்க அப்படி சொல்றாரு. முன்னீரும் ஆதியும் இல்லான் முனிவர் குலாம், முனிவர்களுடைய கூட்டம். அப்புறம் 100 கோடி இமையோர்கள், பல கோடி தேவர்கள் தாம் நிற்ப, இறைவனுடைய திருவடி காட்சி கிடைக்குமா என்று ஏங்கி நிற்கிறார்கள். யாரு? முனிவர் குலாம் 100 கோடி இமையோர்கள் நிற்கிறார்கள். அவங்கெல்லாம் ஒரு பக்கம் நிற்க, சிவபெருமான் அவங்களையெல்லாம் விட்டுவிட்டு
எனக்கு கொண்டாந்து திருநீர் கொடுத்தாயா? மாணிக்கவாசகர் சொல்றாரு, தண்ணீர் எனக்கு அருளி, தன்னுடைய திருநீரை எனக்கு அருளி, தன் கருணை வெள்ளத்து, தன்னுடைய கருணையாகிய வெள்ளத்தில் மண்ணூறு மண்ணுமணி, அப்படியே ஊற வச்சுட்டாரு. நிலையாக ஊற வைத்தல் மண்ணூறு, ஊறுறது. இந்த மரத்தை எல்லாம் தண்ணிக்குள்ள ஊற வச்சு அப்புறம் வெயிலில் காய வச்சு அதை சீசன் பண்ணுவாங்க. அது மாதிரி இவர் அந்த கருணை வெள்ளத்துக்குள்ள ஊற வச்சுட்டாராம். மண்ணூறு, தன்கருணை வெள்ளத்து மண்ணூறு மண்ணுமணி நிலை பெற்ற அழகான உத்தரகோசமங்கை. மணி உத்தரகோசமங்கைன்னா அழகான உத்தரகோசமங்கை. மண்ணுன்னா நிலை பெற்ற அப்படின்னு அர்த்தம். அந்த உத்தரகோசமங்கையில உயரமா கட்டடங்கள் இருக்கான். அந்த கட்டடத்துக்கு மேல மேகங்கள் வருது. மேகங்களுக்கு ஒன்னோட ஒன்று உரசுற போது மின்னல் வருது. அந்த மின்னல் ஏறுதான் அங்க. மின்னேறு மாடம், மாடம்னா உயரமான மாளிகை. மின்னேறு மாட வியன் மாளிகை, அதுவும் நல்ல அகலமான மாளிகையா. வியன்னா அகலமான. மின்னேறு மாட வியன் மாளிகை பாடி, அந்த மாளிகையை பாடுவோம். சிவபெருமான் இருக்கிற உத்தரகோசமங்கையில் இருக்கிற இந்த மாளிகையை பாடி பொன்னேறு பொன்முலையீர் பொன்னூசலாடாமோ, இறைவனை பாடலாம், இறைவன் இருக்கிற இடத்தையும் பாடலாம். நடராஜரை பாடலாம், தில்லையை பாடலாம். அதனால முன்னீரும் ஆதியும் இல்லான் முனிவர்குலாம் 100 கோடி இமையோர்கள் தாம் நிற்ப தன் நீர் எனக்கு அருளி தன் கருணை வெள்ளத்து மண்ணூறு மண்ணுமணி உத்தர கோசமங்கை மின்னேறு மாட வியன் மாளிகை பாடி பொன்னேறு பொன்முலையீர் பொன்னு ஊசல் ஆடாமோ. இது பாடல் எண் 3. இப்ப பாடல் எண் 4. நஞ்சமர்கண்டத்தன் அண்டத்தவர்நாதன் மஞ்சுதோய் மடமணி உத்தர கோசமங்கை அஞ்சோலாள் தன்னோடும் கூடி அடியவர்கள் நெஞ்சுடே நின்று அமுதமூறி கருணை செய்து துஞ்சல் பிறப்பறுப்பான் தூய புகழ்வாடி புஞ்சமார் வெள்வளையீர் பொன்னூசலாடாமோ. இதுல பக்கத்துல இருக்க பெண்களை பார்த்து அவங்க கையில போட்டிருக்க வளையல வச்சு கூப்பிடுறா. புஞ்சமார் அப்படின்னா தொகுதியாக பொருந்திய. 12 வளையல் போட்டிருப்பா போல இருக்கு ஒவ்வொருத்தையும், அதனால தொகுதி. புஞ்சமார் தொகுதியாக பொருந்திய வெள்வளையீர் வெண்மையான வளையல்களை அணிந்த பெண்களே. அந்த காலத்துல சங்குல அறுத்து வளையல் பண்ணுவாங்க தெரியுமா? அதுக்கு சங்கு வளையல்னு பேரு. வெள்ளை வளையல். தங்கத்துல பண்ணுனா முத்து வளையல் பண்ணாலும் வெள்ளையாத்தான் இருக்கும். இப்பதானே வைர வளையல். அந்த காலத்துல முத்தும் பவளம் சங்கு அதான். அதனால புஞ்சமார் வெள்வளையீர் கூப்பிடும்போது அப்படி கூப்பிடுறா. தொகுதியாக பொருந்திய வெண்மையான வளையல்களை அணிந்த பெண்களே. நஞ்சமர் கண்டத்தன், சிவபெருமான் நஞ்ச சாப்பிட்டாரு. அது உங்களுக்கு தெரியும். பார்க்கடலை கடைஞ்ச போது வந்த நஞ்சு எல்லாத்தையும் உலகத்தை அழிச்சிருமேன்னு அவர் காலில் போய் எல்லாரும் விழுந்த உடனே சரி கொண்டாடுன்னு திரட்டி அவர் சாப்பிட்டாரு. அப்புறம் வயிற்றுக்குள்ள போனா வயிற்றுக்குள்ள இருக்கிற உயிர்கள் எல்லாம் பாதிக்கப்படுமேன்னு பேசாம கழுத்துல நிறுத்திவிட்டாரு. அதனால அவர் நஞ்சு அமர் கண்டத்தன், நஞ்சு உட்கார்ந்து இருக்கிற கழுத்தை உடையவர். நஞ்சு அமர்ந்த கண்டத்தை உடையவர். அண்டத்தவர் நாதன், இந்த அண்டங்களில உள்ள எல்லாருக்கும் அவர்தான் தலைவர்.
அண்டம்னா 101 கோடியின் மேற்பட விரிந்தனன்னு ஒரு இடத்துல படித்தோம். அவ்வளவு அண்டங்கள்ல இருக்கிறவர்களுக்கும் அவர்தான் தலைவர், நாதன் தலைவர். மஞ்சுதோய் மாடமணி, அது மஞ்சுதோய் மாடம்னா உயரமான கட்டிடங்கள், அந்த கட்டிடத்துக்கு மேல மேகங்கள் தோய்கின்றன. மஞ்சுனா மேகம். மஞ்சுதோய் மாடமணி உத்தர கோசமங்கை. மணி உத்தர கோசமங்கைன்னு அடிக்கடி சொல்லுவார். மணின்னா அழகானன்னு அர்த்தம். மணி உத்தர கோசமங்கை. அதுல சிவபெருமான் இருக்காரு, தனியாவா இருக்காரு. அஞ்சொலாள் தன்னோடும் கூடி. அஞ்சொலாள், சொலாள், அம்முனா அழகிய. அந்த அம்மா அங்க இருக்காளே மங்கள நாயகி, உத்தரகோசமங்கையில அழகான சொற்களை இனிமையாக பேசுவாளாம். சில வீடுகளில் பேசுறத பார்த்தா பயமா இருக்கு. இது அழகான சொல், இனிமையான சொல். அஞ்சொலாள், அஞ்சொலாள் தன்னோடும் கூடி. அடியவர்கள், அவரை வணங்குகிற அடியவர்களுடைய நெஞ்சுளே நின்று, உள்ளத்துக்குள்ள போய் நிற்கிறான். அவன் நின்னா என்ன நடக்கும்? அவன் நின்னா அமுதம் சுரக்கும். நெஞ்சுளே நின்று அமுதம் ஊறி கருணை செய்து, அவன் இரக்கம் காட்டுகிறான், கருணை காட்டுகிறான். அதனால நெஞ்சுளே நின்று அமுதமூறி கருணை செய்து, கருணை செஞ்சு என்ன பண்ணிடுறான்? பிறப்பு இறப்பு இல்லாமல் செய்து விடுகிறான். துஞ்சல்னா சாகிறது, இறப்பு. துஞ்சல் பிறப்பு அறுப்பான், இறப்பும் பிறப்பும் இல்லாமல் செய்கிறவன். துஞ்சல் பிறப்பறுப்பான் தூய புகழ் பாடி. இறைவனுடைய புகழ் எப்பவும் தூய்மையானது தானே, அதனால தூய புகழ் பாடி. புஞ்சமார் வெள்வளையீர் பொன்னு சொல்லாடாமோ. நஞ்சமர் கண்டத்தன் அண்டத்தவர்நாதன். மஞ்சுதோய் மாடமணி உத்தர கோசமங்கை. அஞ்சொலாள் தன்னோடும் கூடி அடியவர்கள் நெஞ்சுளே நின்று அமுதமூறி கருணை செய்து, துஞ்சல் பிறப்பறுப்பான் தூய புகழ் பாடி. புஞ்சமார் வெள்வளையீர் பொன்னு செல்லாடாமோ. பொன்னூசல் பாட்டு ரொம்ப நல்ல பாட்டு, தாலாட்டு பாடுற மாதிரி அவர் எழுதியிருக்காரு. இன்னும் 5 பாட்டு இருக்கு, அது அடுத்த வாரம் பார்ப்போம். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றி.